நிகழ்வு. ஒரு சமயம் நிக்கோலாஸ் ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில் வெள்ளை நிறத்தில் இருந்த லில்லி மலரை குதிரை ஒன்று சாப்பிட்டு விழுங்குவதைக் கண்டார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று அவர் நீண்ட நேரமாக யோசித்து பார்த்தார். கடைசியில்தான் அவருக்கு புரிந்தது, தூய்மையான ஆன்மாவை இந்த உலக வாழ்க்கை தின்று கொண்டிருக்கின்றது என்று. உடனே அவர் வேறெதையும் பற்றி யோசிக்காமல் எல்லாவற்றையும் துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாள். உலக செல்வங்களில் அல்ல, உண்மையான செல்வமும் ஒப்பற்ற செல்வமாகிய இறைவனில் பற்று கொண்டு வாழ வேண்டும் என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை வரலாறு. நிக்கோலாஸ் 1417ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 2ஆம் நாள் சுவிட்சர்லாந்தில் இருந்த ஓர் உயர்குடியில் பிறந்தார். அக்காலத்தில் இளைஞர்கள் யாவரும் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததால் நிக்கோலாஸ் சில காலத்திற்கு இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்தார். அது மட்டுமல்லாமல் இராணுவத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார். குறிப்பிட்ட காலம் இராணுவத்தில் பணியாற்றிய பின்பு தன் சொந்த ஊருக்கு திரும்பி டாரத்தி என்ற பெண்ணை மணந்து கொண்டார். இறைவன் நிக்கோலாஸ் டாரத்தி தம்பதியருக்கு 10 குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார். இல்வாழ்க்கை இப்படி மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஒருநாள் நிக்கோலாஸ் இறைவனின் அழைப்பை உணர்ந்தார். உடனே தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் அனுமதி பெற்று துறவற வாழ்க்கையை மேற்கொண்டாள். ரான்பிட் சினே என்ற இடத்தில் ஒரு குடிசை அமைத்து அங்கேயே ஜெப தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தார். நிக்கோலாஸ் அங்கு இருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு நிறைய பேர் அவரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காகச் சென்றார்கள். அவரும் அவர்களுக்கு நல்லவிதமாய் ஆலோசனை வழங்கி வந்தார். நிக்கோலாசிடம் ஆலோசனை கேட்பதற்காக கத்தோலிக்கர்கள் மட்டுமல்லாது பிற சபையைச் சார்ந்தவர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். எல்லாருக்கும் அவர் நல்ல விதமாய் ஆலோசனைகளை வழங்கி வந்தார். ஒரு சமயம் நாட்டில் உள்நாட்டுக் கலவரம் ஏற்பட்டு நாடே இரண்டாக உடைந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது நிக்கோலாஸ் கொடுத்த அறிவுரையின் படி மக்கள் நடந்ததால் அப்படிப்பட்ட ஓர் அபாயம் நடைபெறாமல் நின்று போனது. நிக்கோலாஸ் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த காலகட்டத்தில் நற்கருணையை தவிர வேறு எதையும் உண்ணாமல் இருந்தது எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் வியப்பினையும் தந்தது. இப்படி ஒரு நல்ல ஆலோசகராக, இறைவன் மீது ஆழமான விசுவாசம் கொண்டவராக வாழ்ந்த வந்த நிக்கோலாஸ் 1487ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1947ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது.